Taste the Daily. மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் தமிழக பாஜக நிர்வாகிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கான தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு எப்பொழுது நிறைவு பெறும்? மக்களவை தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நேரடியாக இணைந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜி.கே. வாசன் இன்றைய தினம் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக தலைவர்களை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சரத்குமார் தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினமே இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கு தமிழக பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. இதற்காகத்தான் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி மற்றும் வி.கே. சிங், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் சென்னையிலேயே முகாமிட்டு இருக்கிறார்கள். கிஷன் ரெட்டியை பொறுத்தமட்டில் மத்திய அமைச்சராகவும் அதேபோன்று தெலுங்கானா மாநில பாஜக தலைவராகவும் இருந்து வருகிறார். அதனால் அவருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் அந்த கூட்டணி உள்ளிட்டவைகள் தொடர்பாக பல்வேறு அலுவல்கள் இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் கூட்டணி இறுதி செய்வதற்கான அந்த ஒரு திட்டத்தை பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைப்பதற்கு பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களை தொலைபேசி வாயிலாக அவர்கள் அணுகியிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுவரை நேரடியாக இந்த சந்திப்பு என்பது நடைபெறவில்லை. இன்று மதியத்திற்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்ற ஒரு தகவலையும் பாஜக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வரும் பொழுது அது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் என்று பாஜக அகில இந்திய தலைமை விரும்புகிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்தமட்டில் அவர்களது அந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகலாம் என்று மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் அந்த கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் ஹோட்டலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர்கள் எல். முருகன், வி.கே. சிங், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, தமிழக பாஜக துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருமே முகாமிட்டு தொடர்ச்சியான ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு ஏற்கனவே ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி.வி. தினகரனுடன் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. டி.வி. தினகரன் 4 தொகுதி கேட்கிறார்கள். அதேபோன்று ஓபிஎஸ் தரப்பிலும் 4 தொகுதி வரை கொடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் வரை இறுதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லையே 2 தொகுதிகள் நேரடியாக ஒதுக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐ.ஜே.கே. பாரிவேந்தரின் ஐ.ஜே.கே.க்கு 1 தொகுதி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதி, புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி, அதேபோன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு 1 தொகுதி என ஒதுக்கி இன்று மாலைக்குள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதற்கு பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக உள்ளே வரும் பட்சத்தில் 7 தொகுதிகள் வரை அவர்கள் கொடுக்கப்படலாம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அது கொடுத்துவிட்டால் ஒரு இறுதி வடிவத்தை முழுமையாக பெற்றுவிடும் என்று பாஜக தெரிவிக்கிறதனால் இன்று மாலைக்குள் இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. தொடர்ச்சியாக தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தப்படும் பட்சத்தில் இன்று மாலை நேரடியாக இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அருணா, அனைத்து கட்சிகளுமே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதேபோன்று பாஜகவும் தன்னுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய கட்சிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. Taste the Daily.